வேண்டாம். சரி, நான் நீங்க சாப்பிட்டு வாங்க. சரிம்மா. பாத்தியா ஜானவி, நான் பேசினது மாப்பிள்ளை கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சபா. நான் என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிற நீ? பின்ன என்ன அத்தை, நீங்க பேசினது அண்ணன் எதுவும் கேட்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவரை கேட்டும் கேட்காத மாதிரி போறாரு. என்ன சொல்ற நீ? ஆமா அத்தை, நீங்க பேசும்போது கரெக்டா அவர் வந்துட்டாரு. அவர் காதுல உழுகாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் கேட்டிருக்கோம். எதுவும் கேட்காத மாதிரி, கேட்டும் கேட்காத மாதிரி கம்முன்னு போயிட்டாரு போல. ஐயோ, அப்ப தப்பாக்கி இதை நினைச்சிருப்பாரா? பேசாம போய் நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டுறவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படி அண்ணன் கேட்குற மாதிரி இருந்தால் நான் கேட்டிருப்பாரு. அவர் கண்டு காணாமல் போறாருன்னா இது அவரை பெருசாக எடுத்துக்கலேன்னு அர்த்தம். விடுங்க அத்தை, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன மருமகளே, பொடி வச்சு பேசுகிற? சொல்லு. அத்தை, நீங்கள் என்ன தான் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும், ஆனால் இந்த மாதிரி மாப்பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கவே முடியாது அத்தை. எங்கள் அப்பா அப்போவே சொன்னார், உனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், உனக்கு செட் ஆகாதுன்னு. ஆனால் நான் கேட்டேனா? இப்போ பாருங்க. ஏய்,